தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காரில் கடத்தி வந்த இருவரை விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் செஞ்சி பைபாஸ் சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்த பொழுது அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட ஹார்ன்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தன. இதனை அடுத்து காரில் இருந்த இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த அன்சன் குமார் உசேன் கான் என்பதும் ராஜஸ்தானில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 200 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை 840 குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் பேசுகையில், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் பொழுது மேற்கொள்ளப்பட்ட தீவிர கள ஆய்வில் மாவட்டத்தில் இறந்தவர்கள் மற்றும் முகவரியில் இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்ட 85,531 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக பல ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது. இதனால் இதற்கு முன்னதாக 1200க்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஓட்டுச்சாவடிகள் பிரிக்கப்பட்டதால் அதன் எண்ணிக்கை 918 உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது வாக்காளர் எண்ணிக்கை குறைந்ததை அடுத்து தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. இதன் விளைவாக 78 ஓட்டுச்சாவடிகள் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை 840 குறைந்துள்ளது. மேலும் 3 புதிய ஓட்டுச்சாவடிகள், 512 மறுசீரமைப்பு, 21 இடமாற்றம், 86 ஓட்டுச்சாவடிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஆதியோகி ரத யாத்திரை வரும் 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று துளசி கிராண்ட் ஹாலில் நடைபெற்றது. இதில் கேப்டன் பிரதாபன், பாக்கியசாலி, வெங்கடாச்சலம் மற்றும் வேத நாயக்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாத பக்தர்கள் தங்களது ஊர்களிலேயே தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் 8ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் ஆதியோகி ரத யாத்திரை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ரத யாத்திரையை தொடங்கி வைக்க உள்ளார். பின்னர் லாஸ்பேட்டை, ஏர்போர்ட் ரோடு, முத்தையால்பேட்டை, எம்ஜிஆர் ரோடு, அஜந்தா சிக்னல், ராஜா தியேட்டர், அண்ணா சதுக்கம், புதிய பேருந்து நிலையம், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் வழியாக பயணிக்க உள்ளது. திங்கட்கிழமை ஈசிஆர் சங்கர வித்யாலயா பள்ளியில் இருந்து தொடங்கும் ரத யாத்திரை விவேகானந்தா பள்ளி, தட்டாஞ்சாவடி, திலாஸ்பேட்டை, மூலக்குளம், வில்லியனூர், திருக்காமேஸ்வரர் கோவில் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பயணித்து 10 கண்ணு வழியாக திருக்கனூர் சென்றடைகிறது. செவ்வாய்க்கிழமை போன் நேரு பள்ளியில் இருந்து ரத யாத்திரையை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து திருக்கனூர் பஜார் வீதி, திருமங்கலம் கோவில், குமாரபாளையம் வழியாக யாத்திரை விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூருக்கு செல்கிறது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணி இன்று தொடங்கப்பட்டது. 11.93 கோடியில் கட்டப்படும் இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஊர்காவல் படை வீரர்கள் 42 பேர் காவலர்களாக நியமிக்கப்படுவதற்கான பணி ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் 207 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் 148 காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும், 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும், 10 பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் நிரப்பப்படுகின்றன. நேரடி தேர்வுக்கு உடல் தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ளது. வரும் 8ஆம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஊர்காவல் படையில் இருந்து காவலராக பணி மூப்பின் அடிப்படையில் 42 பேர் பணியமர்த்தப்பட்டனர். இவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பணி ஆணைகளை வழங்கினார். மீதமுள்ள 7 பணியிடங்களுக்கும் தேர்வு ஆய்வுக்குழு மூலமாக ஊர்காவல் படையினர் பரிசீலிக்கப்பட்டு பணி நியமன ஆணைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் லால், கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி பெண்களுக்காக அறிவித்த வாக்குறுதி மத்திய பட்ஜெட் 2026 இடம்பெற்றுள்ளதால் ஆக்கப்பூர்வமான அரசியல் மாற்றங்களை உருவாக்கும் என கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு முழுவதும் கிராமப்புற பெண்களால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களை வளர்க்க ஷீ மார்ட்ஸ் என்ற திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவித்திருந்தார். இந்த செய்தியை கேட்டதும் எல்லையற்ற மகிழ்ச்சியை தந்தது. நல்ல சிந்தனைகள் கட்சி எல்லைகளை கடந்து செல்லும் என்பதை இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துகிறது. மக்கள் அவரவருக்கு ஏற்ற கொள்கை விருப்பங்களுடன் இருந்தாலும் நல்ல திட்டங்கள் பிராந்திய எல்லைகளை கடந்து எதிரொலிக்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி பெண்களுக்காக அறிவித்த வாக்குறுதி ஒரு தேசிய பேசுபொருளாக மாறியிருப்பது ஆக்கப்பூர்வமான அரசியல் மாற்றங்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை வலிமைப்படுத்துகிறது. எனவே லட்சிய ஜனநாயக கட்சி அற்பமான அரசியலை விட மக்களின் முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை அளிக்க உறுதியுடன் உள்ளது. பெண் தலைமையிலான வளர்ச்சி என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது வலிமையான மற்றும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தின் அடித்தளமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குயவர்பாளையம் மணிமேகலை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா தலைமை தாங்கினார். வணிகவியல் விரிவுரையாளர் அருள்சாமி வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களுக்கும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார். இதில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொதுத் தேர்வு எழுத உத்வேகமாகவும் இருப்பதாகவும் கூறினர். மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாணி நன்றி கூறினார். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்களை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை கூடங்களை திறந்து வைத்தார். அறுவை சிகிச்சை கூடங்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை கட்டுப்படுத்தி மையப்படுத்தப்பட்ட குளிரூட்டும் அமைப்பு, அறுவை சிகிச்சை கூடங்களுக்கு உரித்தான மின் விளக்குகள், மையப்படுத்தப்பட்ட மருத்துவ வாயு குழாய் அமைப்புகள், மின் சாதனங்கள், அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்கள், தீயணைப்பு மற்றும் தீ எச்சரிக்கை அமைப்பு ஆகிய அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளது. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முறைகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் பொதுமக்களுக்கு தரமான சுகாதார சேவையை வலுப்படுத்த உதவும். இதன் மூலம் இந்த நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் நபார்ட் தர சான்றிதழ் பெறுவதற்கான தகுதிகள் அனைத்தையும் பெற்றுள்ளது. இந்த திட்டத்தில் கட்டுமான பணிகளின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதும் உள்ளடக்கியுள்ளது. மேலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் ரூபாய் 28,92,00,000 செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஊசுடு தொகுதியில் எம்எல்ஏ சரவணகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் நம்பர் 1 முதல் 40 வரை உள்ள கிளை தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவது சம்பந்தமாகவும், ஊசுடு தொகுதியில் இதுவரை செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்ததையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும். மேலும் தேர்தல் வருவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் அனைவரும் வெற்றிக்கு அயராது பாடுபட வேண்டும் என்று கிளை தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்பொழுது வாக்காளர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சேவை செய்ய வேண்டும். இதுவரை யாரும் செய்ய முடியாத பற்பல சாதனைகளை ஊசுடு தொகுதியில் செய்து முடித்துள்ளேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கிளை தலைவர்கள் மத்தியில் தெரிவித்தார். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மாணவர்களுக்கான நன்றியுணர்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சிறார் நீதி குழுமம் மற்றும் காரைக்கால் அம்மையார் லயன்ஸ் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்ற கருப்பொருளில் இந்நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை காரைக்கால் அம்மையார் லயன்ஸ் சங்க தலைவர் அறிவழகன் தலைமை வகித்தார். காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் வேலாயுதம்,
உரையாற்றினார். காரைக்கால் சிறார் நீதி குழுமத்தின் முதன்மை நீதிபதி அப்துல் கனி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், மாணவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒழுக்கத்துடன் வாழ்வதன் அவசியத்தையும், குற்றமில்லா சமுதாயத்தை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கையும் விளக்கினார். இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கிய வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று சால்வை அணிவித்து பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் பிறந்தநாள் விழா விமர்சையாக நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதியில் ஏழை எளிய மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் பரிசுகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அருமாதபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அருமாதபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மற்றும் கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்ற அனைத்து சுவாமிகள் பிம்ப சுத்தி, தத்துவார்ச்சனை, நாமகரணம், ரக்ஷா பந்தனம், வேத கோஷங்கள், மந்த்ரா புஷ்பம், நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்ட மரியாதை, தொடர்ந்து யாத்ராதானம், மகா தீபாராதனை, யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம், தீபாராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம், தீபாராதனை, தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் உயர்த்தப்பட்ட நிதி உதவி தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தப்பட்ட நிதி உதவி தொகை வழங்கும் விழா திருக்காஞ்சி கங்கை வராக நிதீஸ்வரர் கோவிலில் நடந்தது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை துவங்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் தேனி ஜெயக்குமார், MLAக்கள் ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், ரமேஷ், செல்வம், துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், துறை இயக்குநர் முத்துமீனா உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கலாவதை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் புதுச்சேரியில் இந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதற்கான பட்ஜெட் தாக்கலுக்காக வரும் 12ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை கூறுகிறது. அன்றைய தினம் முதல்வரும் நிதி அமைச்சருமான ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மேலும் 2025-26 நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்படுகிறது. இது தொடர்பாக விவாதிக்க முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் கூடியது. சுமார் 3 மணி நேரம் இக்கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் கூடுதல் செலவின தொகை நிர்ணயிக்கப்பட்டது. 5 மாதத்திற்கு 5500 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் முடிவு செய்து அமைச்சரவை இறுதி ஒப்புதல் வழங்கியது. எனவே ஓரிரு தினங்களில் அனைத்து வரவு செலவு கணக்கீடுகள் முடிந்து 5875 கோடி ரூபாய் அளவிற்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரசு பள்ளி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர்களை ஓராண்டு பணி நீடிப்பு செய்து அதன் பிறகு பணி நேரம் செய்யும் சட்ட வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. காரைக்காலில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் வள்ளல் சீதகாதி தெருவை சேர்ந்தவர் முகமது மைதீன் மகன் இப்ராஹிம்.
மினி லோட் வேன் டிரைவர். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி வீட்டில் தனியாகியிருந்த 16 வயது +1 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் இப்ராஹிம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து மாவட்ட சிறப்பு நீதிபதி மோகன் நேற்று தீர்ப்பு வழங்கினார். இதில் குற்றவாளி இப்ராஹிமுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினார்.